வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A plane electromagnetic wave travels in vacuum along z direction. Electromagnetic wave z direction la poichna, what direction electric and magnetic field vectors will be there? ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் y ஆக்சிஸ்ல இருந்தா xy z தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி x ஆக்சிஸ்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் y ஆக்சிஸ்ல இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் z ஆக்சிஸ்ல இருக்கணும். ஃபேக்ட். அப்போ இது z ஆக்சிஸா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் x ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் y ஆக்சிஸ். முடிஞ்சு போச்சு. ஆன்சர் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் x ஆக்சிஸ், magnetic field is in y axis. வேற என்ன கேட்டிருக்கு? That means electric and magnetic field are present in x y plane. சரிதானா? அடுத்த ஒரு question கேட்டிருக்கு. If the frequency of wave is given, what is the wavelength? Electromagnetic wave, it travels the velocity of light, nu n v equal to n lambda. Lambda will be equal to v by n. V வந்து 3 into 10 to the power of 8 by n is nothing but 30 mega into 10 to the power of 6. அப்போ இது 1 by 10, 10 to the power of 2, 100 by 2 is nothing but 50 hertz. Oh, 100 by 10 ஆகனே. So 10 hertz is that. 10 meters is that. Wavelength தான கண்டுபிடிச்சிருக்கோம். Answer is 10 meter. Are you clear? இன்னொரு தடவை சொல்றேன். நம்ம பிராக்டிகலா படிக்கிறது direction of the propagation க்கு x ஆ இருந்தா electric field y ஆ இருக்கணும், magnetic field should be z. அந்த ஆர்டர் எடுத்துக்க. அப்போ propagation z ஆ இருந்தா அடுத்து x தான், electric field x, அடுத்தது y வந்து ஆர்டரை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் propagation direction x y அப்படியே ஆர்டரா போட்டு வரணும். சோ அதனாலதான் electric field x ஆக்சிஸ்ல இருக்கும், magnetic field y ஆக்சிஸ்ல இருந்திருக்கும். அதோடைய வேவ் லெங்த் கண்டுபிடிச்சா அவங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுனால